மதுரை, திருவாரூர் மற்றும் திண்டுக்கல் மாவட்டங்களில் காவல்துறையின் உரிய அனுமதியின்றி உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினர் போலீசாரை தாக்கி அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் பொதுமக்களிடம் மிகுந்த அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. மதுரை தெற்கு திமுக மாவட்டம் சார்பில் காளவாசல் பகுதியில் திரண்ட கட்சியினர் காவல்துறையின் அனுமதியின்றி மதிமுக பொதுச் செயலாளர் வைகோவின் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்றனர். தகவல் அறிந்து அங்கு வந்த போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்திய போது திமுக செயற்குழு உறுப்பினர் ஜெயராமன் உட்பட பலர் போலீசாருடன் கடுமையாக வாக்குவாதத்தில் ஈடுபட்டதுடன் திடீரென்று போலீசாரை தாக்கிய சம்பவம் பொதுமக்களிடம் கடும் அதிருப்தியை ஏற்படுத்தியது. மேலும் தேர்தல் விதிமுறைகளை மீறி திமுகவினர் தங்களது இருசக்கர வாகனத்தில் கட்சி கொடியை ஏந்தியபடி ஊர்வலமாக சென்றதால் அப்பகுதியில் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. சட்டத்திற்கு புறம்பாக திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்ட சம்பவம் மதுரை மாநகர மக்களை முகம் சுழிக்க வைத்தது. இதேபோல் திருவாரூர் மாவட்டம் திருத்துறைப்பூண்டியில் உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட முயன்ற திமுகவினர் அருவருக்கத்தக்க வகையில் கோஷங்களை எழுப்பியதுடன் உருவ பொம்மையையும் எரிக்க முயன்றனர். அப்போது அக்கட்சியினர் வீசிய பெட்ரோல் பாட்டிலில் இருந்து சிதறிய தீ பாதுகாப்பு பணியில் ஈடுபட்ட மகளிர் காவல் உதவி ஆய்வாளர் அமுதா ராணியின் மீது விழுந்தது. இதில் அவரின் காலில் தீக்காயம் ஏற்பட்டதை அடுத்து அலறி அடித்துக் கொண்டு ஓடினார். அவரை பொதுமக்கள் மீட்டு முதலுதவி செய்தனர். பொதுமக்கள் அதிகம் கூடும் இடத்தில் திமுகவினர் அராஜகத்தில் ஈடுபட்டதற்கு திருத்துறைப்பூண்டி மக்கள் கடும் கண்டனம் தெரிவித்தனர். இதேபோல் திண்டுக்கல்லிலும் சட்டத்திற்கு புறம்பாக உருவ பொம்மை எரிப்பு போராட்டத்தில் ஈடுபட்ட திமுகவினரால் வாகன போக்குவரத்து கடுமையாக பாதிக்கப்பட்டது. இதனால் கடும் சிரமத்திற்கு ஆளான வாகன ஓட்டுநர்கள் திமுகவின் அராஜகத்திற்கு கண்டனம் தெரிவித்தனர்.